பாப்பா பார்த்தீங்களா? ஏன் அவசரம் வந்துருச்சு. இப்போ ஒரு கண்ணு வயிறம் வந்துருச்சு. இந்த இவ்வளோ தூரம் வந்துருச்சு. அதுன்னு ஒரு வயசு இன்னும் ஆகல. அடுத்த மாதம் 9ஆம் மாதம் 26ஆம் தேதி வந்தால் பாப்பாவுக்கு பிறந்த நாள். எனக்கு வேறு யாருமே கிடையாது. என் மக மட்டும்தான். பொண்டாட்டியும் இல்லை. பொண்டாட்டியும் என்னை விட்டு விலகிடுச்சு. ஸோ அதனால டைவர்ஸ் கொடுத்தாச்சுல, அவங்கள பற்றி பேசக்கூடாது. ஆனால் வியாபாரத்தில் ஒன்றா இருக்கிறோம். ரொம்ப பேர் கேட்குறிய ஒன்றா இருக்கிறோம். வியாபாரத்தில் ஒன்றா இருக்கிறோம். அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. பிஸ்னஸ்லாம் ஒன்றா தான் பண்ணுறோம். ஏன்னா ரொம்ப வருஷம் சேர்ந்து பண்ண பிஸ்னஸ். அதனால் இந்த வியாபாரத்தில் 2 பேர் இருக்குது. அதனால் பிஸ்னஸில் எப்போதும் ஒன்றா தான் இருக்கிறோம். ஏன் டைவர்ஸ் கொடுத்துட்டா அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு மூஞ்சி முறைச்சிக்கிட்டு வெட்டிட்டு போகணுமா? அந்த மாதிரிலாம் நாங்கள் 2 பேரும் கிடையாது. நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம். இப்போயும் அதே மாதிரி டைவர்ஸ் கொடுத்தாச்சு. ஆனால் அடிச்சுக்கலை பிடிச்சிக்கல, ஒருத்தர் திட்டிக்கலை. பாப்பா இருக்குது. பாப்பா என்னை தேடி ஊருக்கு வரும் போவோம். நானும் மலேசியாவில் தான் இருக்கிறேன். மலேசியாவுக்கு வருவேன் போவேன். ஊருக்கு போகணும் வரணும். பிஸ்னஸ் இருக்குது, அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. எல்லாத்தையும் பார்க்கணும். அப்போ எல்லா சப்போர்ட்டிங்கும் ஆள் இருக்கணும். ஸோ அதனால் எனக்கு இப்படிக்கும் பாப்பா மட்டும்தான். வேறு யாரும் இல்லை என் லைஃப்பில். போதும்ப்பா, கொஞ்ச நாள் நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு கிளம்பிடணும். என்ன இனிமேல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை பாப்பாவை கூட்டிகிட்டு வெளியில் சுத்த கிளம்ப வேண்டிதான். பாப்பா 4வது மாதம்லாம் காரைக்குடிக்கு ஊருக்கு வரேன்னு சொல்லியிருக்கு. முத்துமாரியம்மன் கோயில் பால்குடம் அவங்க வேண்டியிருக்காங்களாம், பால்குடம் எடுக்கிறதுக்கெலாம். ஸோ நான் கூட்டிகிட்டு வரலாம் என் பிள்ளைய. எல்லாத்துக்கும் இப்போ அனுமதி கிடச்சிருச்சு. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா ஊரை சுற்றிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு 4 பேர்த்துக்கு நல்லது செஞ்சுட்டு லைஃப்பில் வாழ வேண்டியது தான். வேறு என்ன பண்ணுறது? இதுதானே உண்மை. சரி, இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பிரியாணி சாப்பிட ரெஸ்டாரண்ட் போக போகிறோம். பாய். எடுத்துங்க, எடுங்க சாப்பிடுங்க. முதல்ல வைத்தீஸ்வரி எடுக்குது. ராமுட்டி எனக்கு எடுத்து வச்சுக்கிறேன். ஆமாம், இருக்கிறதுலே கொஞ்சம் சின்னோண்டு கொஞ்சமாக இருக்குது எனக்கு பிரியாணி. தாளிச்சா போட்டிருக்காங்க. நல்லா இறைச்சி முருங்கைக்காலாம் போட்டு. இதுலேயும் போட்டு எடுக்காத. இந்த பிளேட் சிக்கனை வச்சுக்க, சாப்பிடு ராமு. சரி, நான் சாப்பிட்றேன், நீ சாப்பிட லேட் ஆகும். கோழி வரும், கோழி. என்ன கோழிக்கு இறைச்சியவே காணோம். கோழிக்கு காக்காவளுக்கு அந்த மாதிரி இருக்குது. இறைச்சியவே காணோம். ரெஸ்டாரண்ட்லாம் அப்படி தான் வைப்பாங்க. நம்ம வீட்டிலனா முழுசாக மொத்தமாக இருக்கும், துப்பாலாக இருக்கும். வேறு இறைச்சியவே காணோம். ரொம்ப தான் இருக்குது. வீடியோ இருந்தாங்க. பிரிக்ஃபீல்டில் அசோகா ரெஸ்டாரண்ட் நல்லா பார்க்கிங் வசதியோட ஃப்ரீயாக இருக்கும். பாருங்கள், மழை பெய்யுது காடியெல்லாம் நிப்பாட்டிக்கலாம். நல்லா காத்தோட்டமாக ஃப்ரீயாக சாப்பிடணும். எதுக்கு எடுத்தாலும் ஏர்கொண்டுக்குள்ளே போய் உட்காந்துருக்கூடாது.
பிரியாணி சாப்பிட்டோன்னா இந்த கிராம்பு இது கிராம்பை உள்ளே வச்சுருக்காங்க, வச்சு உள்ள பின் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு கிராம்பு இதெல்லாம் அவ்வளோ நல்லது. இந்த பீடா வெத்தலைலாம் போடுறது, சுண்ணாம்பை கரெக்டாக தடவி நம்மளுக்கு சத்து வேணும்பாங்க, சுண்ணாம்பு சத்து வேணும். இப்போ வெத்தலையில் தான் போட்டு அதை உள்ளே இறக்கணும். அதில் தான் கால்சியம் இருக்குது. கால்சியம் வந்து மற்றத்தில் இருந்தாலும் இந்த வெத்தலையில் சுண்ணாம்பு சேர்த்து போடுறதுனால ரொம்ப அதிகம், ரொம்ப நல்லது. சுண்ணாம்பை கரெக்டாக சேர்க்கணும், இல்லைன்னா நாக்கு பொத்துரும். உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் வெத்தலை கொடுத்து பழகுங்க. நல்ல எதிர்ப்பு சக்தி நிறையா உள்ளது. சும்மா வெத்தலை போட்டால் மாடு முட்டும் சொல்லலாம், பொய்.